ஹாய் வணக்கம். நம்ம சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். இதில் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதோட அதே கடாயில் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம சேமியாவும் சேர்த்துடலாம். சேர்த்து சேமியா நம்மளுக்கு பொன்னிறமாக வறுப்படணும். நல்லா பொன்னிறமாக வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வறுத்து காட்டுறேன் பாருங்கள். கலர் மாறணும், அடி பிடிச்சிடக்கூடாது, கலர் மட்டும் மாறணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அது நல்லா காயட்டும். நல்லா காஞ்ச உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசியை நம்ம இதோட சேர்த்துடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும். நான் ஜவ்வரிசி நிறைய சேர்க்கலை, வேகட்டும். இப்போது வறுத்து வச்ச சேமியா ஆறிட்டுருக்கு. இதையும் ஜவ்வரிசி வந்தோடனே நம்ம ஜவ்வரிசியோடு சேர்த்துடலாம். வேகட்டும், ஜவ்வரிசி வேகட்டும். அரிசி 3/4 பதத்துக்கு வெந்த உடனே நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் சேர்த்துடுறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு இதுவும் ஒரு பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு பாலை காய்ச்சிக்கலாம். பாலில் தண்ணி சேர்க்க வேண்டாம், பாலை காய்ச்சிடலாம். நம்ம இது கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம பாலில் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சறதுனால நான் இதில் சேமியா ஜவ்வரிசி குறைவான தண்ணி தான் வச்சுருக்கேன். நம்ம நிறைய தண்ணி வைக்கல, அதனால் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வெல்லத்தை சேர்த்துக்கிட்டு அதை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது சேமியா ஜவ்வரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதோடு அது பாலையும் சேர்த்துடலாம், சூடான பாலையும் சேர்த்துடலாம். இப்போ வெல்லமும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அடியில் நிறைய மண் இருக்கும், தூசு இருக்கும், அதனால் மெயினாக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதே உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணும்போது தெரியும், நிறைய மண் நிற்கிது. இப்போது இது இந்த பக்கம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். இதுக்கு முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், கரெக்டாக திக்காக அப்படியே கொலன்னு ஆகாமல் சேமியாவும் ஜவ்வரிசியும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணணும். இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேமியா வறுக்கும்போது நெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப நெய் சேர்த்துட்டோன்னா திகட்டும், அதனால் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. பாயசம் குடித்த மாதிரி இருக்காது. அப்புறம் பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். என் பசங்க குடிக்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நான் அந்த தாளித்த முந்திரியை நான் இதில் சேர்த்துடுறேன். இந்த மாதிரி பாயசத்தை செஞ்சு கொடுங்க, பசங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக குடிப்பாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு பாயசம் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.